நான் நிச்சயமாக நினைக்கிறேன், குடும்பம் அப்படின்றத நாம் வைத்திருக்கிற எல்லா உறவுகளை விட நம்ம ரொம்ப நம்புகிறோம். நான் சொல்கிறது உண்மை தானே? நீங்கள் சம்பாரித்து கொண்டு வந்த பணத்தை பீரோவில் கொண்டு வச்சுட்டு பூட்டிட்டு சாவி அதிலே தொங்க போட்டு வச்சுருக்கீங்க, அல்லது சாவியை ஒரு இடத்துல வைக்கிறீங்க. உங்கள் பிள்ளைங்களுக்கு, உங்கள் மனைவிக்கு, கணவனுக்கு எல்லாருக்கும் அந்த சாவி எங்கே இருக்குன்னு தெரியும், பீரோ திறந்துருக்குன்னு தெரியும். ஆனால் நீங்கள் நிம்மதியாக நைட்டில் ஏன் படுக்க போகிறீங்கன்னா, என் வீட்டார் அதை திருட மாட்டாங்க நம்பி தான் படுக்க போகிறீங்க. பணத்தை நம்புறீங்க, அவங்க வார்த்தைகளை நம்புறீங்க, அவங்க செயல்பாடுகளை நம்புறீங்க. என் கணவன் எனக்கு துரோகம் செய்ய மாட்டார், மனைவி எனக்கு துரோகம் செய்ய மாட்டார், என் பிள்ளைங்க எனக்கு துரோகம் செய்ய மாட்டாங்க, எங்கள் பெற்றோர் எனக்கு துரோகம் செய்ய மாட்டாங்க, எல்லாம் நம்பி தாங்க குடும்பம் நடத்துகிறோம். குடும்பம்ன்றது நம்பிக்கையின் சிகரம். குடும்பம் என்பது, அந்த குடும்ப உறவு என்பது நம்பிக்கையின் அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டது. ஆனால் அநேகருடைய குடும்பத்தில் பெரிய ஏமாற்றம் எங்கே வருதுன்னு சொன்னால், சொந்த குடும்பத்தாரால தான். சொந்த வீட்டார் நம்முடைய நம்பிக்கையெல்லாம் உடைச்சு போடுறதுக்கு காரணமாகி விடுகிறார்கள். யாக்கோபின் குடும்பத்தை நான் யோசித்த பொழுது, இந்த மனுஷன் கிட்டத்தட்ட எல்லாராலும் ஏமாற்றப்பட்டிருக்கிறார். நீங்கள் ஆதியாகமம் 34ஆம் அதிகாரம் 1 முதல் 2 வசனங்களை வாசிப்பீர்களானால், நான் வசனத்தை முழுவதும் வாசிக்க விரும்பவில்லை, அங்கே தீனாள் என்று சொல்லுகிற தன்னுடைய மகளை குறித்து வாசிக்கிறோம். யாக்கோபு இந்த மகள் 12 பையன், ஒரே பொண்ணு, எவ்வளவு செல்லமா வச்சிருப்பாருன்னு யோசித்து பாருங்க. அத்தனை பேருடைய பெரிய பிள்ளையாக அந்த பிள்ளை இருக்கிறாள். தீனாள் மேல் எவ்வளவு நம்பிக்கை இருக்கு. ஆனால் தீனாளை பற்றி வாசிக்கிறோம். இந்த தீனாள் 1ஆம் வசனத்தில் ஆதியாகமம் 34:1 தேசத்திலே உள்ள பெண்களை பார்க்க இந்த பெண் புறப்பட்டு போனாள். எதுக்காக புறப்பட்டு போனாள் சொல்லுங்க? பெண்களை பார்க்க புறப்பட்டு போனாள். நான் வீட்டிலேயே ஆம்பளை பசங்களோடு இருக்கேனே, 12 பேரும் பசங்க தான், தேசத்திலேயாவது பெண்கள் இருக்கா, அவங்கள பார்த்துட்டு வரேன்னு வெளியே போன பொண்ணு தான். ஆனால் 2ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், அந்த தேசத்தின் பிரபுவுடைய பையன் வேதம் சொல்லுகிறது, அவன் என்ன சீகேம் என்ன செய்தான்னா, அவளை தவறாக பயன்படுத்தினான். அப்போ பெண்ணை பார்க்கிறவ யார் கையில் போய் மாட்டினான்? ஒரு பையன் கையில் மாட்டினான். வீட்டில் சொல்லிட்டு போகும்போது என்ன சொன்னா, நான் ஒரு பெண்ணை பார்க்க போறேன், இந்த தேசத்தின் பெண்களை பார்க்க போறேன். ஆனால் வேதம் சொல்லுது, அங்கே பலவந்தம் படுத்தின மாதிரி சொல்லலை, அவன் இவளை ரொம்ப நேசிச்சிருக்கான். அப்போ அங்கே ஒரு உறவு உண்டாயிருக்கு. ஆனால் அப்பாவுக்கு தெரியலை. அப்பா என்ன நம்பி அனுப்பினார் பிள்ளை அப்படின்னா, என் பிள்ளை போயிட்டு பத்திரமா வருவா, அவள் தான் பிள்ளைகளை, பெண் பிள்ளைகளோடு போய் கொஞ்ச நேரம் நல்லா பேசிட்டு விளையாடிட்டு வருவான்னு பார்த்தா, வீட்டுக்கு வரும்போது செய்தி வருது, தண்ணியை கெடுத்துட்டு வந்திருக்கிறாங்க. மகள் கொடுத்த மகா பெரிய ஒரு ஏமாற்றம் இந்த மனுஷனுக்கு. ஆதியாகமம் 34ஆம் வசனத்தில் 30ஆம் வசனம் வாசித்தீங்கன்னா, பையன்க கொடுத்த ஏமாற்றத்தை பற்றி படிக்கிறோம். இந்த சம்பவம்லாம் நடக்குது, இது ஒரு பெரிய சம்பவம், எல்லாத்தையும் வாசிக்க விரும்பலை. ஆனால் வேதம் சொல்லுது, இந்த யாக்கோபுடைய குமாரர் இருக்காங்க பாருங்க, இவனுங்க என்ன பண்ணானுங்கன்னா, தன்னுடைய தங்கத்திக்கு நடந்த இந்த துன்மார்க்கத்துக்கு அந்த பட்டணத்தில் உள்ள ஆண்கள் அத்தனை பேரையும் கொண்டு போட்டாங்க. அதுக்கு அப்பா திரும்ப சொல்றாரு, இந்த தேசத்தில் குடியிருக்கிற கானானியரிடத்திலும் பெரிசியரிடத்திலும் என் வாசனை நீங்கள் கெடுத்ததினால என்னை கலங்க பண்ணினீர்கள். நான் கொஞ்ச ஜனம் உள்ளவன், அவர்கள் எனக்கு விரோதமாய் கூட்டம் கூடி நானும் என் குடும்பமும் அழியும்படி என்னை வெட்டி போடுவார்களே. என்னை வெட்டி போடுவார்களே. அப்பாவுக்கு பெரிய டிசப்பாயின்மெண்ட். ஏற்கனவே ஒரு பொண்ணு தப்பு பண்ணிட்டானே வீட்டில் இருக்கா, இப்போ பசங்கள்லாம் வெளியே போய் என்ன பண்ணியிருக்கானுங்க, பெரிய துன்மார்க்கம் பண்ணிட்டு வந்திருக்கானுங்க, கொலை பண்ணிட்டு வந்திருக்கானுங்க. எப்படி நான் இந்த தேசத்தில் வாழுவேன்ப்பா, எப்படி நான் உயிரோடு இருக்கிறது? உங்களை நம்பி தானே அனுப்பினேன் வெளியே, என்கிட்ட சொல்லிட்டு அதை செய்தீங்க, என்னை ஏமாற்றி போட்டீங்களேன்றார் அவர். தொடர்ந்து பாருங்க, ஆதியாகமம் 42ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்தில், இப்போ யோசேப்பு எகிப்தில் இருக்காரு, தன்னை தன்னுடைய சகோதரருக்கு வெளிப்படுத்தினார். இப்போ சொல்றாரு, என்னுடைய இளைய குமாரனாகிய பென்யமீனை கூட்டுவாங்கன்னு. வீட்டில் பையனுங்கெல்லாம் அப்பா பென்யமீன் யோசேப்பு அங்கே இருக்கிறாரு, என் தம்பியை கூப்பிடுறாருன்னா அப்பா நம்ப மாட்டேன்றாரு. அவர் சொல்லுகிறாரு, என் மகன் உங்களோட கூட போக மாட்டான், அவன் தமையன் இறந்து போனான், இவன் ஒருவன் தான் மீதியா இருக்கிறான், நீங்கள் போகும் வழியில் இவனுக்கு மோசம் நேரிட்டால் என் நரைமயிரை சஞ்சலத்தோட பாதாளத்தில் இறங்க பண்ணுவீர்கள். சொல்லுங்க, ஏற்கனவே ஒரு பிள்ளையை பறி கொடுத்துட்டு உட்காந்துருக்கேன், அடுத்த என் நேச பிள்ளையும் நான் பறி கொடுக்க விரும்பலை. இதெல்லாம் எந்த வார்த்தையிலேருந்து வெளியே வருதுன்னா, என்னை இவ்வளோ நாள் நீங்கள் ஏமாத்த தான் செஞ்சீங்க, உங்கள் வார்த்தையை என்னால் நம்ப முடியலை. தான் பிள்ளையை தன்னுடைய
குமாரரோடு அனுப்புறதுக்கு அவருக்கு தைரியம் இல்லைங்க, அவருக்கு நம்பிக்கை இல்லை, நம்பிக்கையெல்லாம் உடைஞ்சு போச்சு. அநேக வழியில குடும்பத்தார் மேல நம்ம வைத்திருக்கிற நம்பிக்கைகள் உடைஞ்சு போகும் தெரியுமா. ஒரு கட்டத்தில் நம்ப மாட்டோம். ஆதியாகமம் 31ஆம் அதிகாரத்தில் படிச்ச யாக்கோபுக்கு வந்த பெரிய ஏமாற்றம் என்ன ஏமாற்றம்னு சொன்னா, அவள் ரொம்ப நேசித்து கல்யாணம் பண்ணாங்க ஒரு பொண்ணை. கிட்டத்தட்ட 20 வருஷம் அந்த பொண்ணுக்காக வேலை செஞ்சான் இல்லையா, ராகேலுக்காக. இந்த ராகேல் செய்த வேலையை பாருங்க. வேதம் சொல்லுகிறது, இந்த ராகேல் தன்னுடைய தகப்பனார் வீட்டிலேருந்து விக்கிரகங்கள்லாம் எடுத்துட்டு தாம் கட்டிலில் போட்டுக்கிட்டு அது மேலேயே உட்காந்துருந்தாளாம் சேனங்கட்டி. இந்த யாக்கோபு விஷயமே தெரியாது. இவர் போய் மாமனாற்றை எகிற பாருங்க, என்ன பேச்சு பேசுறாரு பாருங்க. அப்பொழுது யாக்கோபு கோபம் எழும்பி லாபானோட என்ன பண்றாராம், வாக்குவாதம் பண்ணி, நீர் என்னை இவ்வளவு உக்கரமாய் தொடர்ந்து வரும்படி நான் செய்த தப்பிதம் என்ன, நான் செய்த துரோகம் என்ன, என் தட்டுமுட்டைகளை எல்லாம் தடவி பார்த்தேன், உம்முடைய வீட்டு தட்டுமுட்டைகளில் என்னத்தை கண்டுபிடித்தீர், அதை என்னுடைய சகோதரருக்கு உம்முடைய சகோதரருக்கு முன்பாக இங்கே வையும், அவர்கள் எனக்கும் உமக்கு முன்பாக நடு தீர்க்கட்டும். இந்த தைரியமா பேசினது காரணம் என்னன்னா, நம்ம மனைவி நம்மளை ஏமாத்திருக்க மாட்டான்னு அவர் நம்பினார். ஆனா இந்த பொண்ணு பாருங்க, அமைதியா உட்காந்துக்கிட்டு செய்யற அத்தனை திருட்டு வேலையும் செஞ்சுட்டு உட்காந்துருக்கு. இவர் தாம் மனைவி ஒரு பெரிய திருடின்னு இவருக்கு தெரியாம இவர் மாமனாற்ற போய் அந்த குதிக்கிறார். என்ன நினைச்சிட்ட, என்ன என் எல்லா தட்டு முட்டைகளும் தடவியா பாக்குற, என்ன கண்டுபிடிச்ச அப்படின்னு. கடைசி பார்த்தா கள்ளி வீட்டுக்குள்ளே தான் இருக்கு. சொந்த மனைவி தான் கள்ளிங்க, எல்லாம் திருடிட்டு உட்காந்துருக்கா. நிச்சயமா நம்புறேன் பிந்தின நாட்கள் கண்டுபிடிச்சிருப்பாரு. எப்படி இருந்துருக்கோங்க, உன்னை நம்பி நான் உங்க மாமனாற்ற இந்த குதிச்சேன், இந்த சாடினேன், கடைசியில் திருட்டு கோட்டு வீட்டுக்குள்ளே இருக்கு. மனைவியை நம்ப முடியலங்க, அவள் ஒரு ஏமாற்றமாக மாறுக. பிள்ளைங்களை நம்ப முடியலங்க, பொண்ணை நம்ப முடியல. ராத்திரி எப்படி இருக்கும் தூக்கம் யோசித்து பாருங்க, சந்தோஷமா இருக்குமா அது நினைச்சா? இன்னைக்கு எத்தனை குடும்பங்கள் இது நிலையில் உட்காந்துருக்காங்க தெரியுமா பாஸ்டர்? நான் எவ்வளோ நம்பினேன் தெரியுமா, எவ்வளோ நம்பினேன் தெரியுமா பாஸ்டர்? விசாரிக்க கூட மாட்டேன் பாஸ்டர், கேட்க கூட மாட்டேன், என்ன நடக்குன்னு கூட கேட்க மாட்டேன், அவ்வளோத்தையும் கொடுத்தேன் பாஸ்டர். எல்லாம் கொடுத்து நம்பி தைரியமாக நான் வேலைக்கு போவேன், நிம்மதியாக வருவேன், விசாரிக்க கூட மாட்டேன். என் பிள்ளைங்களை அவ்வளோ நம்பினேன் நான். என் பிள்ளைங்க போவாங்க, அவங்க ஒழுங்காக கர்த்தருடைய வழிகளை நடக்கிறாங்க, அவங்க வீட்டில் இருக்கிற நடைகள் உடைகள் அவங்க பாவனைகள்லாம் பார்த்துட்டு என் பிள்ளைகளை போல யாருமே இல்லைன்னு ஊர்லெல்லாம் நான் தம்பட்டு அடித்தேன். எல்லாருக்கும் முன்னாடி நான் பெருமையாக பேசினேன், அவ்வளவு உயர்த்தி பேசினேன். கடைசியில் என் பிள்ளைகளே எனக்கு துரோகம் செய்வாங்க நான் நினைக்கல. ஒரு பெரிய ஏமாற்றம் எனக்கு. இந்த ஏமாற்றம் எவ்வளோ துக்கத்தை ஒரு தகப்பனுக்கு கொடுக்கும் தெரியுமா, எவ்வளோ கொடுக்கும் தெரியுமா? எத்தனையோ முறை சில சம்பவங்கள்லாம் நான் குடும்பங்களை நான் டீல் பண்ணும்போது சில பெற்றோர் கதறி கதறி அழுகிறத நான் பார்த்துருக்கேன். பாஸ்டர் சொல்லிட்டு செஞ்சுருந்தா கூட மனசு ஆறி இருக்கும் பாஸ்டர், என்கிட்ட கடைசி வரைக்கும் அவன் சொல்லவே இல்லையே பாஸ்டர், கடைசி வரைக்கும் மறைச்சிட்டாங்களே, கடைசி வரைக்கும் என்னை ஏமாத்தினாங்களே, என்னை நம்ப வச்சாங்க பாஸ்டர். சில பேர் சொல்றதை கேட்டிருக்கேன், பாஸ்டர் இதெல்லாம் நான் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த பிள்ளைய பெறும்போதே நான் இறந்திருந்தா நல்லா இருக்கும், உயிரோட இல்லாமல் இருந்திருந்தா நல்லா இருக்கும் பாஸ்டர், இதெல்லாம் நான் பார்த்துட்டு எப்படி உயிர் வாழ்றது அப்படின்னு இருதயம் நொந்து காயப்பட்டு பேசுகிறோம் நான் பார்த்துருக்கிறேன். பிரியமானவர்களே, பிள்ளைகளால், மனைவியால், கணவனால், சொந்த குடும்பத்தினரால் வரும் ஏமாற்றங்கள் அந்த காயங்களை ஆற்றவே முடியவே முடியாது. இன்னும் ஒரு படி சொல்லணும்னா, பிள்ளைகளை கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க. கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது ஒரு தகப்பன் பார்த்தீங்கன்னா தனக்கு இருக்கிற அத்தனை சேமிப்பையும் எடுத்துகிட்டு போய் பிள்ளை கொடுக்குறான். இத்தனை வருஷம் வேர்வை சிந்தி சம்பாரிச்சு அவன் சேமிச்ச அத்தனையும் பிள்ளை கொண்டு போய் தாரவா இருக்கிறான். என்ன நம்பிக்கையில் கொடுக்குறான் தெரியுமா? கட்டுகிறவன் என் பிள்ளை என்ன பண்ணுவான், கண் கலங்காம பார்ப்பான், என் பையன் நல்லபடியாக வாழுவான், குடும்பம் எல்லாத்தையும் விட்டு கொடுக்குது. எவ்வளவு சீராக நடத்துறாங்கங்க. எல்லாம் முடிச்சு செய்தி வருது, மாப்பிள்ளை சரியில்லை, பொண்ணு சரியில்லை. செய்தி வந்தால் எப்படிங்க இருக்கும் பெற்றோருக்கு? எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. அந்த துக்கத்தெல்லாம் தாங்க முடியுமா? இதை முன்னாடியே சொல்லியிருக்கலாம் இல்லைங்க. இந்த மாதிரி ஒரு காரியம் இருக்குன்னு முன்னாடியே சொல்லியிருந்தா நான் ஏங்க இவ்வளோ கஷ்டப்பட போகிறேன்? ஏமாற்றம் யாராலனா, யாரை ரொம்ப நம்புனாங்க பாருங்க, சொந்த குடும்பம், அவர்களால் வருகிற ஏமாற்றம்.